गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேன் இனிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ஸ்ருதி ஸ்மிருதிப்யாம் விகிதா விரதாதயகா புனந்தி பாபம் நலுனந்தி வாசனம் ஆனந்த சேவாது நிகிருந்ததி த்வயம் இதி பிரபோ தத்புருஷா பபாஷிரே. உத்தமமான இந்த ஒரு தசகத்துல நாம சங்கீர்த்தனத்தினுடைய ஒரு வைபவங்களை எல்லாம் அழகா நாராயண பட்டத்திரி விஷ்ணு தூதர்களுக்கும் யம தூதர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சம்பாஷணையாக இங்க அழகா சொல்லிட்டு இருக்கார். யம தூதர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் விஷ்ணு தூதர்கள் பதில் சொல்லிட்டு இருக்கா. அவ அழகா கேட்டா யம தூதர்கள் 1000 கோடி பாபத்தை இவன் பண்ணியிருக்கான், அளவிட முடியாத பாபம் அஜாமலந்து அடிக்கி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. ஒரே ஒரு தடவை உயிர் போகச்சே நாராயணா அப்படின்னு கூப்பிட்டுட்டான். அது கூட அவன் பையனை கூப்பிட்டான். அத்தனை பாபமும் நாராயண நாமத்தால் நீங்க அழிஞ்சு போயிடுத்துன்னு சொல்றேளே, பாபத்தினுடைய ஒரு வாசனை இருக்குமே, அந்நி வரைக்கும் பண்ண பாபம் தானே அழிந்து போகும்னு பலவிதமான ஒரு கேள்விகளை எழுப்பின்னு இருக்கான்னு சொன்னோம். அப்ப இவா பதில் சொன்னா, திருநாமத்தினுடைய ஒரு வைபவம் இருக்கே யமதூதர்களே, நீங்க அறிய மாட்டீர்கள்னு நினைக்கிறேன். பண்டிதர்கள் தான். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எத்தனை பாபமாக இருந்தாலும் ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு வரக்கூடிய அந்த 2 விஷயங்கள்ல, ஸ்ருதின்றது வேதங்களான ஒலி மூலமாக வந்தது, ஸ்மிருதி அப்படின்றது மகரிஷிகள் மனு முதலியவர்கள்லாம் உண்டாக்கினது. அந்த சட்டங்கள்லாம் கூட பாபத்தினுடைய வாசனை இருக்கும். ஆனா பகவானுடைய நாமத்தை புனல்தி பாபம் நலுனந்தி வாசனம் பட்டத்திரி சொல்லக்கூடிய கருத்துக்கு பெரிய திருமொழியில திருமங்கை மன்னன் ஆழ்வார் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசுரத்தை பார்த்தோம்னா இதோட அர்த்தம் நமக்கு எவ்வளவு பொருந்துறதுன்னு தெரியும். வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தாள் பெருந்துயர் இடம்பயல் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோரு பொருளால் உணர்வெனும் பெரும் பதம் தெரிந்து நாடினேல் நாடி நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணாம் நாராயணா என்னும் நாமம். ஆழ்வாருடைய பாசுரம் கிட்டத்தட்ட அஜாமணனுடைய சரித்திரத்தோட ஒத்து போறதாம். ஆழ்வாரு இதான் அங்கலாய்க்கிறார். குடும்ப பாரம்னு ஓடி பலவிதமான ஒரு பாபங்களை செய்து சேராத இடங்கள்ல ஒரு சேர்ந்து கடைசியில உண்மை பொருள் என்னன்னு தெரிஞ்சுட்டேன். அந்த உண்மை பொருள் என்ன தெரியுமா? நான் கண்டு கொண்டேன் நமோ நாராயணா என்னும் நாமம். நாராயணான்ற அந்த ஒரு அஷ்டாட்சர மந்திரம் இருக்கே, அது சகலவிதமான ஒரு பாபத்தையும் போக்கிடும். எத்தனை கோடி ஜென்மால பண்ண பாபமாக இருந்தாலும் பிராணன் போற சமயத்துல ஒருத்தன் சொல்லக்கூடிய பகவன் நாம சங்கீர்த்தனம், அது எந்த ஆண்டவனுடைய பேராக இருந்தாலும் அது சர்வ பாபங்களையும் போக்க வல்லதாக இருக்குன்னு ஆழ்வார் சொல்றார். அதத்தான் இவா இங்க சொன்ன ஸ்ருதி ஸ்மிருதியில இருக்கக்கூடியதெல்லாம் பாபத்தினுடைய ஒரு வாசனையை போக்கும். ஒரு மூங்கில் காடே எரிஞ்சா கூட அதனுடைய வேர் மழை பெஞ்சதுன்னா துளுத்துக்கோன்னு நீங்க சொன்னேன் யமதூதர்களே. ஆனா இவன் பண்ணிருக்கக்கூடிய ஒரு புண்ணியம் இருக்கே, நாராயணான்னு சொல்லி இருக்கக்கூடிய இந்த பகவன் நாம சங்கீர்த்தனம் தும்மினும் இருமினும்
துயரம் மிக்குலம் விம்மினும் வீழினும் வினை செய் போதினும் அம்ம இல் நாலெழுத்து அரைவரேலவர் செம்மலர்மால் பதம் தேர்தல் திண்ணமே. சேர்தல் திண்ணமே செவ்வைச்சூடுவார் தமிழ் பாகவதத்தில் சொன்னார். வடமொழியில சமஸ்கிருதத்துல அஷ்டாட்சரம் ஓம் நமோ நாராயணாய, தமிழ்ல அது நாராயணன்றது 4 எழுத்து மந்திரம். அதனால தான் இவர் அம்ம என் 4 எழுத்து அரைவரேல் அவர் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டாலே மால் பதம் சேருவது திண்ணமே, அதுல சந்தேகமே கிடையாதுன்னு சொல்றார். அதைத்தான் இங்க விஷ்ணு தூதாள் இவரிடத்துல எடுத்து சொல்லிட்டு இருக்கா. சூரியன் திடீர்னு உதிச்சான்னா எந்த அளவுக்கு உலகம் முழுக்க பனி சூழ்ந்துட்டு இருந்தா கூட ஒரு சூரியன் உதிக்கச்சே அத்தனை பனியும் எங்க இருக்குன்னு தெரியாம ஓடி போயிடுறது. அதே மாதிரி தான் நாம பாப மூட்டையாகிய பனியை எத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்தாலும் அத பகவன் நாமாவை சொன்ன உடனே சூரியனை கண்ட பனி போல அத்தனை பாபங்களும் ஓடி போயிருதுன்னு அனந்த சேவா துணிகிருந்ததித்வயம் இது பிரபோ தொத்புருஷாபபாஷிரே. அனந்த சேவான்னா பகவானுக்கு செய்யக்கூடிய ஒரு சேவைகள், கீர்த்தனங்கள், இது போல உட்கார்ந்து வீட்டில் இருந்தவாறே அவனுடைய வைபவங்களை கேட்கறது, திருக்கோயில்கள்ல நேர போக முடியாட்ட கூட நம்முடைய தொலைக்காட்சி மூலமாக ஆலய தரிசனங்களை இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில அடையிறது, அந்த ஒரு நல்ல சிந்தனையோட இருக்கிறது, இதுக்கெல்லாம் அனந்த சேவைன்னு பேரு. அப்படி ஒரு சேவையை நம்ம பண்ண 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 நமக்கு இருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் போகி நல்ல சிந்தனை வரும். கண்டிப்பா நமக்கு நரகம் இல்லை என்ற ஒரு நிச்சயத்தை பகவான் மேல வைகுண்டத்துல பண்ண ஆரம்பிப்பானா. அதத்தான் விஷ்ணு தூதால் சொன்ன அனந்த சேவா துணிகிருந்ததித்வயம் இது பிரபோ தொத்புருஷாபபாஷிரே. பகவானிடத்துல ஏற்படக்கூடிய நாம சங்கீர்த்தனம் ஆதலால் இந்த 4 எழுத்த ஜாமிழன் ஓதினால் ஒரு மக உரைக்கும் ஏது வாத்திதலாமொழில் தனல் செப்பினல் ஈதனோ நாதனே உரை செய்யும் நடமினோ என்றார். செவ்வைச்சூடுவார் சொன்னார், எல்லா பாபங்களையும் இவன் நாராயணான்னு சொன்னதுல அந்த அனந்த சேவை இருக்கே அதோடு அது அடிபட்டு போயிடுத்து. அதனால விஷ்ணு தூதார் சொன்னார், யமதூதர்களே கேசத் கேவலையா பக்தியா வாசுதேவ பராஜனகா. வாசுதேவனுடைய பாராயணம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு ஒரு குழந்தை துருவன் சொல்லி எப்படிப்பட்ட ஒரு பெரிய பதவியை அடைந்தான். அதனால நாம சங்கீர்த்தனத்துக்கு பலவிதமான பெரிய உதாரணங்கள் இருக்கு. எல்லா பாபமும் இதுல அடிபட்டு போயிடும். அனாவசியமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காதீங்க, இங்கேருந்து கிளம்புங்க, நீங்க இவனை நாங்க வைகுண்டத்துக்கு அழிச்சுட்டு போறோம்னு சொல்லி குருவாயிரப்பா இதி பிரபோ தொத் புருஷா பபாஷிரே உன்னுடைய விஷ்ணு தூதர்கள் சொன்னாலாமேன்னு 22வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோம்னா வேதம் சுருதி விதைக்கின்ற விரதம் தம்மால் பாவங்கள் தாமே போதல் புரியும் என்னும் அவை பொருந்து நாசம் உருவதிலை ஓதும் பகவத் சேவகமே உரை பாவத்தை மூலமொடு சேதம் புரியும் என உன் நண்பர் கண்ணா தெரிய உரைத்தாராமும் மன்றோ அப்படின்னு முடிக்கிறார். அடுத்தது இந்த யமதூதாள் என்ன பண்ணா, இவன் புண்ணியம் பண்ணா திருநாம சங்கீர்த்தனத்தை சொன்னான்னு சொன்னேளே, இவ்வளவு பாபங்களும் கோடி பாபம் இவன் இடத்துல இருக்கு, அவ்வளவும் போயிடும்ன்றது எங்களால இன்னும் ஏத்துக்க முடியாம இருக்கு, அதற்கு ஏதாவது ஒரு சமாதானம் சொல்லுங்கன்னு கேட்கிறா. மறுபடியும் விஷ்ணு தூதாள் பொறுமையாக சிரிச்சுண்டே சொல்ல ஆரம்பிக்கிறா. 8வது ஸ்லோகத்துல 22வது தசகத்துல அதே சந்தர்ப்பத்துல நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய ஒரு திருக்கோயிலையும் நாம் தரிசனத்தை அடைய வேண்டி இருக்கு. நமக்கு கவனத்துல இருக்கோம், சென்னை பாண்டிச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் கூவத்தூரிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் அந்த உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். அதற்கு முன் இதோ ஆச்சரியமான மூலவர் விமானத்தினுடைய சேவையை நாம் அடைகின்றோம். இந்த விமானத்திலே பலவிதமான சுதை வடிவத்திலே எம்பெருமான் நமக்கு காட்சியை அளிக்கின்றார். மத்ஸ்யமூர்த்தியாகவும் இதோ சேவை அளிக்கின்றார். அது மட்டுமா, கூர்மம், வராகம், பரசுராமர், பலராமர் இதோ அமர்ந்த திருக்கோலத்திலே ஒரு புறம் நரசிம்ம மூர்த்தியானவர் ஒரு திருவடியை மடக்கி மற்றொரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு நமக்கு சேவையை அளிக்கின்றார். ராமச்சந்திர மூர்த்தியும் ஒரு புறம் லக்ஷ்மணனோடும் சீதையோடும் சுதை வடிவத்திலே காட்சியை அளிக்கின்றார்.
அதோடு ராதா ஒரு புறமும் ருக்மிணி பிராட்டி ஒரு புறமும் வேணு கோபாலன் நமக்கு ஆச்சரியமான ஒரு சேவையை அளிக்க பரமபதநாதனையும் இங்கே தரிசித்து இதோ நாம் உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்திற்காக உள்ளே நுழைகின்றோம். ஆகா, இங்கும் அழகான ஒரு சுதை வடிவத்திலே ஆதிசேஷனுக்கு கீழ் பார்க்கடலிலே சயன கோலத்திலே மகாவிஷ்ணு எவ்வாறு சயனித்துக் கொண்டிருப்பாரோ அதே ஒரு சேவையோடு இங்கு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். நாபி கமலத்திலே பிரம்மா மிளிர ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவியோடு தன்னுடைய சிரசிற்கு பின்புறம் கஜலட்சுமி தாயாரும் நான்காவது தேவியாக இங்கே அமர்ந்திருக்க இந்த விமானத்தோடு இதோ உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தை அடைய துவங்கிவிட்டோம். இந்த உற்சவமூர்த்தியானவர் இங்கு மீனவர்களால் ஒரு மதகிற்கின் அடியில் கண்டுபிடிக்கப்பட்டு கோயிலிலே ஒப்படைக்கப்பட்டதாகவும் அவர்தான் இங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டார் என்று பிராச்சீனமான தலவரலாறானது கூறுகின்றது. ஆதிகேசவ பெருமாள் என்ன ஆச்சரியமான ஒரு சேவை! நின்ற திருக்கோலம், அழகான ஒரு கிரீடம், திருமுகத்தை எத்தனை நேரம் நாம் சேவித்தாலும் நமக்கு அலுக்காமல் இருக்கக்கூடிய கருணையான முகம், உயர்ந்த திருமண் காப்பு, கண்களை திறந்து கொண்டு நீண்ட நாசியோடு அழகிய இயற்கையாகவே விக்கிரகத்தில் அமைந்திருக்கக்கூடிய நீண்ட காதுகளுடனும் தனக்கே உரிய மந்தஸ்மிதமான புன்சிரிப்புடனும் சங்கு சக்கரம் அபயகஸ்தம் என்று 3 கரங்களை நமக்கு காண்பித்த பகவான் மற்றொரு கரத்தை சற்றே வளைத்துக் கொண்டு கடிகஸ்தமாக காட்சியை அளிக்க காசு மாலையையும் சார்த்திக் கொண்டு பெரிய யஜ்ஞோபவீதத்தோடு லக்ஷ்மி பதக்கம் வஸ்திரம் யோகபட்டம் போல் அலங்கரிக்கப்பட்ட ஒரு வஸ்திரத்துடன் நேராக நின்று கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான் மாலைகளை சார்த்திக் கொண்டும் கலைந்தும் ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார் திலகம் கிரீடம் திறந்த நேத்திரத்துடனும் பவழமணி மாலையோடும் காட்சியளிக்க மற்றொரு புறத்திலே பூமாதேவி நாச்சியார் அதே போன்று காசு மாலைகளையும் பவழ மாலைகளையும் சார்த்திக் கொண்டு நின்ற திருக்கோலத்திலே காட்சியளிக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் உற்சவமூர்த்தியின் திவ்ய தரிசனத்தோடு 22வது தசகத்திலே 8வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை சிரவணம் செய்ய திரும்பிவிட்டோம். அனேனபோ ஜன்ம சகஸ்ர கோடிபிகி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதாம் யதக்ரக்யோ நாம பயாகுலோகரேகே இதி பிரபோ தொத்புருஷா பபாஷிரே. விஷ்ணுதூதால் சொன்ன இந்த ஜென்மத்தை பத்தி தான் யமதூதாலான உங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தனும் எவ்வளவு பாபத்தை பண்ணி இருக்கான் புண்ணியத்தை பண்ணி இருக்கான்ற கணக்கெல்லாம் அந்தந்த மனிதனுடைய ஒரு ஜென்மத்துக்கு ஏத்த மாதிரி தான் அந்த ஜென்மத்துல நீங்க எடுப்பேன். ஆனா விஷ்ணு லோகத்துல விஷ்ணு தூதாலான எங்களுடைய ஒரு பெருமை என்ன தெரியுமா? ஒத்தனும் எத்தனை கோடி ஜென்மங்களை எடுத்திருக்கானோ அத்தனை கோடி ஜென்மத்துல அவன் பண்ணியிருக்கக்கூடிய புண்ணிய பாபங்களுடைய கணக்கை இப்ப எடுக்க சொன்னா நாங்க எடுத்துருவோம். அப்படிப்பட்ட ஒரு சக்தியை எங்களுக்கு பகவான் கொடுத்திருக்கார். இந்த ஜென்மத்திலவனா இவன் பல பாபங்களை பண்ணியிருக்கலாம். ஆனா இவன் பல கோடி ஜென்மாக்களுக்கு அப்புறம் இந்த அஜாமல் என்ற பிறவியை எடுத்திருக்கான். அந்த ஜென்மாக்கள்லாம் இவன் பலவிதமான புண்ணியங்களை பண்ணியிருக்கான். அதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அனேனபோ ஜென்ம சகஸ்ர கோடிபிகி கிருதேஷு பாபேஷ்வபி நிஷ்கிருதி கிருதாம். அப்படியெல்லாம் அந்த ஜென்மத்துல அவன் புண்ணியம் பண்ணதுனால தான் இப்ப இவன் நாராயணான்னு பேரை வச்சான். அவனுக்கு அதை சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமும் கடைசியா அவனுடைய உயிர் பிரியும் போது வந்தது. அந்த ஒரு நாமத்தை அவன் சொன்னதே பல கோடி ஜென்மாக்கள்ல பண்ணியிருந்த பாபம் கூட இதோட அவனுக்கு போயிடுத்து. நீங்க கவலைப்பட வேண்டாம், முதல்ல கிளம்புங்க, உங்க பிரபுவனிடத்துல போய் சொல்லுங்க, அவர் ஒத்துப்பாருன்னு விஷ்ணுதூதாள் தங்களுடைய சம்பாஷணையை தொடர்றார். எவ்வாறு 22வது தசகத்திலே 8வது ஸ்லோகத்துல தொடருகிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் நான் நெடுமரத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஆதிகேசவ பெருமாளின் திவ்ய ஹாரத்தியோடு அவரிடமிருந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே நத்தம் பரமேஸ்வர மங்கலம் செய்யூர் அருகிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய சௌமிய தாமோதர பெருமாள் திருக்கோயிலில் அவருடைய திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமக. நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா. இப்போது குறைந்த விலைகள் அதிக பொருட்கள்